வாழ்க வளமுடன். ரோட்டு கடையில் கிடைக்கிற மசாலா பூரி நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாங்க. அதுக்கு 1/2 கிலோ அளவு பச்சை பட்டாணியை 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இப்போது தோல் நீக்கின உருளைக்கிழங்கு 4 எண்ணத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்து 4 விசில் விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 3 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயமெல்லாம் வறுபட்டதும் 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அவ்வளோ தக்காளி பழம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி புதினாவையும் அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சன்னா மசாலா, சாட் மசாலா எல்லாம் சேர்த்துக்கணுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டும் கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம வேக வச்சு வச்சுருக்க பட்டாணி உருளைக்கிழங்க மஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கொதி விட்டால் நமக்கான குழம்பு ரெடி. இப்போ பூரிக்குள்ளே கேரட் வெங்காயம் நம்மளோட குழம்பு சேர்த்து சாப்பிட்டா அப்படியே ரோட்டு கடை டேஸ்ட் வருங்க. ட்ரை பண்ணுங்கள்.